ஜார்ஜ் அடிகளார் இந்த கட்டடத்தை கட்டும்போதே லிஃப்ட் வச்சது. அது எவ்வளோ பெரிய விஷயம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவர் என்ன வச்சுருக்கிறார் பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அவர் வச்ச லிஃப்ட் சின்னது தான், ஆனால் நம்ம பிற்காலத்தில் அதை பெருசாக அவர் ஃபோர்ஸிங் பண்ணி உள்ளுக்குள்ள இடம் கொடுத்துருக்குறாரு கட்டணம் கட்டும்போது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பழைய லிஃப்ட்டை எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இன்ஸ்டாகிராம் வளைக்காடுடைய வளர்ச்சிக்காக அந்த நாளிலிருந்து உழைத்து வந்த ஒரு சீனியர் ஸ்டாஃப் டாக்டர் மிஸ்ஸஸ் யோகேஸ்வரி அவங்க அதை கட் பண்ணி திறந்து வைக்க போகிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பயன்படுத்திப்போம். தந்தை மாணவ சங்கங்களுக்காக மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்காக சிறப்பு விருந்தினர்கள் வரும்போதெல்லாம் படியிலே ஏற சிரமப்படும் போது இந்த மின் தூக்கியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை புதிய ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்கள் சகோதரர் ஈசாக் அவருடைய துணையோடு இந்த இடத்துல நாங்கள் நிறுவியிருக்கிறோம். இதற்காக பெரிதும் உழைத்த திரு ஐசக் மற்றும் அவருடைய பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த 2 மாத காலங்களிலே எந்த விதமான ஒரு ஆபத்தோ விபத்தோ இல்லாமல் நீர் அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கான பொருட்செலவுக்கான ஒரு நிதியையும் நாங்கள் திரட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மின் தூக்கியை நீர் இந்த நேரம் ஆசீர்வதிக்கவும், இதில் மேலே செல்லும் போதும் கீழே வரும்போதும் அதில் பயணம் செய்பவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராமல் நீர் உங்களுடைய காவல்துறைகளை கொண்டு அவர்களை காப்பாற்றி இந்த நேரம் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு விட வேண்டுகின்றோம். இந்த மின் தூக்கியை இதற்காக உழைத்த பணியாளர்களையும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி சென்று மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, எங்களுக்கு ஆசை சோதனைகளை இறைவன் தந்தை மகன் தூயாவின் இந்த மின் தூக்கி நம்மையும் ஆசீர்வதிப்பாராக.